ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று நாங்கள் சிக்கன் சமைச்சிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சூப்பராக இருந்தது. நேற்று உண்மையாக சமைச்சு சாப்பிட்டது நல்லா இருந்தது. சிக்கன் 65 தான் சமைச்சோம். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சாரி, நேற்று ஒரு சிஸ்டருக்கு அவங்க பொண்ணுக்கு பர்த்டே சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லலை, மன்னிச்சிக்கோங்க சிஸ்டர். எனிவே இன்றைக்கி சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே, மன்னிச்சிக்கோங்க சிஸ்டர். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நானும் அக்காவும் போயிட்டு நேற்று சாயந்தரம், அதான் சண்டே சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி போல் தான் நாங்கள் கடைக்கு போனோம். சரி போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அரைக்கும் சேர்த்து நான் வாங்கிக்கிட்டு வந்தேன். அவங்க 1/2 கிலோ சிக்கன், நான் 1/2 கிலோ சிக்கன், மொத்தம் 1 கிலோ சிக்கனு. இப்போ அக்கா என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் தனியாத்தூள், முட்டை 2, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய். இங்கே எல்லாத்துலேயுமே கடுகு எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே கடுகு எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, எதுலேயுமே கடுகு எண்ணெய் ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, சாரி கொஞ்சம் அது வாயில் இங்கிலீஷில் வரமாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை ரெடி பண்ணுறது கூட பாருங்களேன். எப்படி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை நான் அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த டைம் நான் இல்லை, அந்த டைம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான். இப்போ மஞ்சத்தூள் போட்டாங்களா, மஞ்சத்தூள் போட்டோடனே எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். நேற்று உண்மையாக அரி செம்ம சூப்பர், வேறு மாதிரி இருந்த அரி. ஆனால் நான் சொல்லவே இல்லை அரிக்கிட்ட. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 பை 1 நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறாங்க. இங்கே பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது. ஆனால் இந்தளவுக்கு வீடியோ எடுத்து தருவாங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. 1/2 கிலோவுக்கு 1 முட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊற்றிட்டோம். இஞ்சி பூண்டு கையால் தட்டினது. அதுக்கப்புறம் இப்போ உப்பு போடும்போது பாருங்களேன். உப்பு ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டாங்களா, அப்புறம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்ட்டு அள்ளி வைக்கிறதுக்கு போவாங்க, அப்புறம் போட மாட்டாங்க. ஆனாலுமே உப்பு கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கரம் மசாலா. ஃபஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையுமே இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கொட்ட ஆரம்பித்தாச்சு. இது மல்லித்தூள் மட்டும் எதுக்கு போட்டாங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை. நான் அப்பயும் வாங்கும்போதும் கேட்டேன், மல்லித்தூள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு இது நல்லாயிருக்கும், எனக்கு அது மட்டும் வாங்கி கொடு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ரசப்பொடி, இதெல்லாம் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. மல்லித்தூள் கூட ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணி வச்சது உண்மையாக நம்ம ஊர் சிக்கன் 65 மாதிரி வரல. இப்போ மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டாங்க. சப்போஸ் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். தேவையான அளவுக்கு திட்டமாக போட்டுட்டாங்க. ஆனாலும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு, பத்துமோ பத்தாதான்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் போட்டாங்க. திரும்ப கொஞ்சம் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெப்பர் தூள் போடுறாங்க. பெப்பர் தூள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் மேலே புழிஞ்சு விட்டாச்சு. லெமன் புழிஞ்சு விட்டு இதுக்கு கரெக்டாக பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஊறுச்சுங்க. என்ன 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எடுத்து காமிச்சிட்டு தட்டு போட்டு மூடியாச்சு. 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணி வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். சரிங்களா, நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தீங்க சிக்கன் சமைங்கன்னு. ஆனால் பட் என் வீட்டில் என்னால் சமைக்க முடியல. ஆனால் அண்ணி வீட்டில் நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு அரிக்குட்டிக்காக நம்ம வாங்கிக்கிட்டு வந்தோம். அண்ணியும் வாங்கினாங்க, நானும் வாங்கி அன்னிக்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், முட்டையை எங்கே தொங்க விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள்.
இங்கே தொங்க விட்டு வச்சுருக்காங்க அவங்க. இப்போ அதை தான் செய்ய போகிறோம். ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம வெளியே போய் அடுப்பில் சமைக்க போகிறோம். இப்போ வாங்க போய் நம்ம சமைக்கலாம். जानी नहीं ओडिया रे वो सीखी नहीं तो मैं हो लेके बो என்ன ஊற்றிக்கிறோம் பொரிக்கிறதுக்காக. ஹாஹா எண்ணெய் காயட்டும். எடுத்து ஒன்று ஒன்றா போட போகிறோம். ଏଠି ସବୁ ଆଉ ଗୋଟେ ଟାଇମ୍ ମିକ୍ସ କରିବ। ବନ୍ଦ କଲ ତାଠି ମନା ଫୁଟା ଅଛି ନା ମୁଁ இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு திருப்பி விட்டுங்கிறோங்க. இது ஃபஸ்ட்டு பேட்ச் தான். இதை போட்டுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாமா வந்து கால் பண்ணிட்டாங்க நடுவில். மாமா கால் பண்ணிவிட்டு அவர் பண்ண செட்டிங்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவர் பண்ணது அதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் அக்காவும் வந்து நல்லா பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாங்க என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய மேரேஜ் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து என்னுடைய எல்லாமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். இவங்களுடைய ஹஸ்பண்டு நம்பர் வந்து மாமா தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்க நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது அப்போ வந்து அதை எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மாமா பண்ணுற சேட்டிங்கெலாம் கொஞ்சம் பார்க்கலாமா என்ன பண்ணுறாங்கன்னு. மாமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து சிக்கன் தான் சமைக்கிறாங்க. சிக்கன் வந்து அந்த ஈரல் இருக்குல்லங்க, அது சமைக்கிறாங்க. அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை ஒரு விலாகாகவே போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போது வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணார், டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலை இது வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் மாமா கிட்ட தெரியாமல் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி இன்றைக்கி மாமா இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கணும். ஐயையோ வீடியோ எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு, மாமா வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து அமுச்சு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக தேவை அப்படின்னும்போது நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து மாமா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணியும் வந்து என்ன பண்ணாங்க, நான் பாருங்கள் நாங்களும் வந்து சிக்கன் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய இது ரொம்ப லாங்காக பேசணும். மாமா பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணா ட்ரெஸ்ஸு போடாதனால ஷர்ட் போடாதனால வந்து நான் வந்து அதை வீடியோ காலில் வந்து கம்மியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இது வந்து செகண்ட் பேட்சுங்க. செகண்ட் பேட்ச் நாங்கள் பேசிக்கிட்டே அப்படியே வந்து திரும்ப வந்து மாமா காலில் கட் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் வந்து நாங்கள் போட்டு எடுத்தோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டோம்ல, அதை வந்து பசங்களை வந்து சாப்பிட்றதுக்காக அக்கா வந்து கூப்பிட்டாங்க. பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஹரி வந்து அக்கா கிட்ட பேசி बनाए ना मु तमिल शिखिमी हाउ हाउ किसा सोरियाना ना खाइबा एबे बसी खाओ न ना ना एडी बसी खाओ ना हां जा फ्रिज रो बस ना இல்ல பாகல் சுவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ வந்து பசங்க சாப்பிட போகிறாங்க. காய்க்கு டேஸ்ட்டு கோணும் திஜா ஹரி சாப்பிட்றாங்க बढ़िया தாவு தாவு மூ வீடியோட்டி இப்போ சார் தப்பு நல்லா இருக்கா தங்கம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை சிக்கன் சாப்பிட சொல்லி சொன்னாங்க. என்ன சொல்கிற? அண்ணா அவன் தம்பி அண்ணாவும் சாப்பிட போகிறாங்க. ஓகே ஓகே காணும்
தொத்தல இந்த இடத்த வந்து நான் எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னாங்க, மாமா கிட்ட வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து என்னுடைய செல்லில் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து நான் அக்காவுடைய மொபைலில் எடுத்தேங்க. அதனால் வந்து அக்கா, மாமா அப்புறம் அவங்க மாமாவுடைய ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, அதனால தான் இதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்க ஆசைப்பட்ட மாரி அன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் சமைச்சு குடுத்துட்டேன். என்ன ஒன்றுனா, நம்ம வீட்ல இருந்து சமைச்சு கொடுக்க முடியல. அண்ணி வீட்ல இருந்து சமைச்சு குடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரத்தில இதுக்கும் ஒரு முடிவு வரும். சீக்கிரமா நம்ம வீட்ல வச்சே நம்ம அன்றைக்கி வந்து நீங்க சொன்ன போல சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாம் போட்டு குடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன